ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சிவராத்திரி February 15 வருது. இந்த சிவராத்திரின்றது இந்துக்களுக்கு மட்டுமான பண்டிகை இல்லை, எல்லா மதத்தினருக்குமான பண்டிகை. உண்மையிலே அவங்கள அறியாமல் அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா, சிவராத்திரி அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி வருது. அமாவாசை முடிந்த உடனே பார்த்திங்கன்னா ரமலான் நோன்பு தொடங்கிடுறாங்க. கிறிஸ்தவர்களும் லெந்து நாட்கள்ன்ட்டு அவங்களுமே அதை தவக்காலம் அப்படின்ட்டு ஒரு 40 நாட்கள் தூய்மையாக இருக்கிறாங்க. தவறெல்லாம் பண்ணாமல் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே சிவராத்திரியின் நினைவாக தான் அவங்களுக்கு தெரியாது. சிவராத்திரி அப்படிங்கிறது கடவுள் இந்த பூமிக்கு வந்த இரவை குறிக்கிற ராத்திரி. ஸோ அவர் வர இரவு இந்த 24 மணி நேர பகல் இரவில் வர அந்த இரவு கிடையாது, எல்லையற்ற பகல் இரவுன்னு இருக்குது. அல்லது பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்னு கீதையில் இருக்கும். அது என்னென்னா, சத்யுக திரேதாயுகம் பகல் பிரம்மாவின் பகல், துவாபரயுக கலியுகம் பிரம்மாவின் இரவுன்னுவாங்க. ஸோ இதுலேயும் இறுதியில் அந்த கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம்தான் சிவபெருமான் இந்த பூமிக்கு அவரே வரார், நேரடியாக வரார். வந்ததுடைய நினைவாக தான் நம்ம சிவராத்திரின்றது அவருடைய பிறந்த நாள். கலியுகத்தின் இரவில் வருவதனால் சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ இதுதான் உண்மையிலே சிவராத்திரியுடைய அர்த்தம். இந்த சிவராத்திரி அப்போ உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பைபிள் கதை, ராமாயணம் கதை, மகாபாரதம் கதை, குரான் கதை. குறிப்பாக பார்த்திங்கன்னா, பைபிள் குரான் ரெண்டுத்துக்கும் காமனாக மோசஸ் கிட்ட கடவுள் பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும். மோசஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எகிப்தில் இருக்கக்கூடிய அடிமைகளை வாங்க, கடவுள் சொல்கிறாரு நமக்கு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த கொடுக்குறாராம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி அவங்கள அழைச்சிட்டு வருவார். அதுக்கு நிறைய தடைகள் வரும், ராஜா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் ராஜா கிட்ட தப்பிச்சு போகிறாங்க. அந்த வனாந்திரத்தை, அதாவது காட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மோசஸ் காட்டில் சுற்றுறதும், ராமாயணத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் காட்டில் சுற்றுறதும், மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காட்டில் சுற்றுறதும் ஒரே விஷயம்தான். ஆனால் இதில் இந்த பைபிளில் எனக்கு பிடித்த விஷயம், ராமாயண மகாபாரதத்தில் சொல்லப்படாத ஒரு ரகசியம் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. என்னென்னா, இவங்க தனியாக சுற்ற மாட்டாங்க, கடவுளின் வழிகாட்டுதல் படி நடந்துக்குவாங்க. இங்கே கடவுள் வழி நடத்துகிறார் ராமரையும் பாண்டவர்களையும்ன்றது அங்கே சொல்லப்படலை. அதுதான் மக்களுக்கு புரியலை. அதனால தான் ராமரையே கடவுள் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் ராமர் சீதையும் பிரியிறாங்க இல்லையா? அதாவது ராவணன் கடத்திட்டு போகிறான், அது ஒன்று. அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிறகு கூட பிரிஞ்சு போவாங்க. அப்போ பிரிஞ்சு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, எந்த நேரமும் சிவனை வச்சு வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராமர் கடவுள்னால் சீதை எதுக்கு ராமரை விட்டுட்டு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க? சரி, இந்த மோசஸ் கதையில் கடவுளே வழி நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். கடவுள் நிறைய கட்டளைகள் கொடுப்பார். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கடைசியில் அந்த பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு போயிடுவாங்க. மற்றவர்கள் அதை மீறுறவங்க, சந்தேகத்தை எழுப்புறவங்க, இன்னும் கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா அப்படின்னு மோசஸ் கிட்ட சண்டைக்கெல்லாம் போவாங்க. அவங்கெல்லாம் வழியிலே இறந்துடுவாங்க. இது உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா, கடவுள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அது நிறைய கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் கடவுள்லாம் இந்த பூமிக்கு வரமாட்டார். அப்போ மோசஸ் கிட்ட யார் பேசிகிட்டு இருந்தது? கடவுள் தானே பேசிகிட்டு இருந்தார். அப்போ கடவுள் பூமிக்கு வந்தாருன்றதுக்கு அதுலேயே வெளிப்பட்டு இருக்கு இல்லையா? அதை அவங்க கவனிக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இறைவன் கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இறைவன் கொடுக்கிற ஞானத்தை நிச்சய புத்தியோட கடவுள் தான் பேசுகிறார்ன்ற நிச்சய புத்தியோடு யார் கேட்குறாங்களோ அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள்.
இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஆதி மனிதன். அதுக்கு முன்னாடி மனிதன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் படைக்கிற புத்தம் புதிய மனிதன். ஸோ அது புரியல இல்லையா? இது காலச்சக்கரம். முதல்ல சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும்போது தேவதைகளாக இந்துக்கள் வழிபடுறாங்களே தெய்வங்கள், அப்படின்னு நாமளே தான் இருந்தோம். ஆனால் அப்போ தூய்மையாக இருந்தோம். காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. அப்படி இருந்த நாம் 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம்லாம் வருது. காரணம் உடல்னு நம்மளை நினச்சிட்டோம். ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்போம். மீண்டும் அந்த உணர்வுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் தகுதி அடையணும் அப்படின்னு இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். அப்போ காமத்தை விடணும், கோபத்தை விடணும், கரிமீனை விடணும், மொத்தத்தில் புலனின்பத்தை விட்டுட்டு இதை விடுவதற்கான சக்தி எப்போ கிடைக்கும்னா உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும். அந்த சிவனைத்தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஒரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் சிவனை லிங்க ரூபத்தில் வழிபடுறோம். வேறு யாருக்கும் லிங்க ரூபம் இருக்காது. அதாவது ஜோதி ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கடவுள் சொல்லும்போது தான் தெரியும். இல்லாட்டினா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆபாசமான கதைகள் இதெல்லாம் சிவலிங்கத்துக்கு கொடுக்கறத சத்தம் போடாமல் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம், இறைவன் வந்திருக்கிறாருன்னா அப்போ தான் திடீர்னு புத்திசாலியாக அது எப்படி கடவுள் வர முடியும் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்படி கேட்குறவங்கள தான் அங்கே மோசஸ் கிட்ட உங்ககிட்ட தான் கடவுள் வருவார், நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறவங்களாக காட்டப்பட்டு இருக்குது. அவர்களை தான் நிராகரிப்பாளர்கள்ன்ட்டு குரானில், அதாவது காஃபிர்கள்னு சொல்கிறாங்களே, கடவுள் வந்துட்டாருன்றதை ஏற்றுக்க மறுப்பவர்களை தான் காஃபீர் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இப்போ இந்த கடைசி 100 வருடத்தில் நடக்குது. அது அந்த மத புஸ்தகங்களில் வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இதோடைய நினைவாக தான் இந்து மதத்தில் சிவன் சக்தி இல்லையல் சிவன் இல்லை, சிவன் இல்லையல் சக்தி இல்லைன்ட்டு 2 பேரும் இணைந்த ரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததாக காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் அவர் உடம்பு எடுக்கலை, தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கலை. அதனால் பிரம்மா உடலில் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ பிரம்மா உடலில் சிவன் இருக்கிறார், சிவ தந்தை இருக்கிறார். பிரம்மான்றது ஒரு ஆண் தான். ஆனாலும் சிவ தந்தைக்கு உடல் கொடுத்ததுனால அந்த பிரம்மா தாயாகிறாங்க. ஸோ அப்போ அந்த சக்தின்றது பிரம்மாவை குறிக்குது. அப்போ சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்து மதத்திலையும் வெளிப்பட்டு இருக்குது. ஆனால் இவ்வளவும் சொன்னாலும் யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவர்கள் மட்டுமே இதை ஏற்றுக்குவாங்க, மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது? காமம், கோபம், பற்று, புலனின்பம் இதையெல்லாம் விடணும். இதுவும் பைபிளில் வெளிப்பட்டிருக்கு பாருங்கள். போகிற வழியில் அந்த எகிப்தின் அடிமைகள்லாம் மோசஸ் கிட்ட, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு வந்தோம், கரிமீன் சாப்பிட்டுட்டு வந்தோம், இன்றைக்கி என்ன எதுவுமே சாப்பாட்டு கிடைக்கல, நாங்கள் ஒழுங்காக அங்கேயே இருந்திருப்போமே, இதுக்காக தான் எங்களை இட்டு வந்தியான்னு கேட்பாங்க. அப்படின்னா தான் நாக்கு ருசிக்கு அடிமையாகி இறந்து போயிடுவாங்க. அது ஒரு அற்புதம் காட்டுவாங்க. உடனே கடலில் இருக்கிற பறவையெல்லாம் விழுந்து கிடக்கும், அதை சாப்பிட்டு அடுத்த நாளே செத்து போயிடுவாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, இறைவனுடைய வழியிலிருந்து அவங்க விலகிட்டாங்க. ஸோ அப்போ இறைவனுடைய வழியிலேருந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்தூலமாக நிஜமாக செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அடுத்தது சீதைக்கு, ராமருக்கு, குறிப்பாக பாண்டவர்களுக்கு நிறைய சோதனைகள் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பாண்டவர்களுக்கு அந்த கௌரவர்களுடைய தந்தை திருதராஷ்டிரன் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க சொத்தை அபகரிப்பாங்க. அதுக்காக தான் சூதாட்டம் ஆட கூப்பிட்றாங்கன்னு தெரிந்தே போவார் தர்மர். எல்லாரும் சொல்லுவாங்க போகாதீங்க, இல்லை பெரியவங்க கூப்பிட்டா போய் தான் ஆகணும். இது ஒரு நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது டென்ஷன் ஆகும், பேசாமல் போகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்குறேன், குறையை நான் பார்க்கலை. இதுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணாங்கன்றதை வச்சு அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது. அவங்க மாறுவாங்கன்ற அந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே அவர்கள் கூப்பிட்டா இவர் போயிருக்க முடியும்.
அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சிருக்கு. ஏன்னா இது இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம். எவ்வளவு குறை இருந்தாலும் அவர்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு நல்ல குணமாவது இருக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், குறையே பார்க்கக்கூடாதுன்றது. ஏன்னா நீங்கள் குறையை பார்க்குறீங்க, சந்தேக கண்ணோட பார்க்குறீங்க அப்படின்னா, சந்தேகம் ஒரு சந்தேகம் ஒரு கேள்வியை உருவாக்குதுன்னா அதுக்கு பின்னாடி 1000 கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பண்ணானோ, அதனால் பண்ணானோ, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிம்மதி போயிடும். அதனால தான் கடவுள் சொல்கிறார், அந்த மாதிரி குறைகளை பார்க்குறது உங்கள் நேரத்தை வீணாக்கும், உங்கள் நிம்மதியை வீணாக்கும், உங்களுடைய ஆயுளையே வீணாக்கிடும். சொர்க்கத்தில் அந்த மாதிரி குறைகளை பார்க்குற குணம் இருக்காது. அந்த குணம் இப்போ உங்களுக்கு வளர்த்துக்கணும். ஆனால் இங்கே குறைகள் நிரம்பியவர்கள் தான் வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறோம். அதாவது அவங்கக்கிட்ட இருந்துன்னா இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள்கிட்ட இருந்து. பட் இந்த ஞானத்தை எடுத்தவர்கள்கிட்டே குறை இருக்கும். எல்லாம் கலியுகத்திலேருந்து தானே வந்திருக்கிறோம். அப்போ அந்த குறை பார்க்காமல் அந்த விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த ஒரு சோதனை வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மற்றவர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை, அது காமத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கலாம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கலாம், பேராசை அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு டெஸ்ட் பேப்பர், சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அது இப்போத்தைய காலம். அப்போ அதை நாம் எப்படி எடுத்துக்கணுன்னா, இறைவன் யாருன்னு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய வழிபடி நாம் நடக்கிறோம். நாம் கடவுள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்கிறதுக்கான வழியைத்தான் கற்றுக் கொடுக்குறார். அதுக்கு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்போ இறைவனுடைய வழிபடி நீங்கள் உங்களால் நடக்க முடியுதா, அந்த குணம் மாறிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வரும். இந்த ஞானத்தில் பக்காவாக ஆக டெஸ்ட் பேப்பர் பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். அது கடவுள் என்ன சொல்லுவார்னா, எல்கேஜி படிக்கும்போது டெஸ்ட் பேப்பர் சின்னதாக தான் இருக்கும், ஏபிசிடி எழுதுனா போதும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கொஞ்சம் சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எழுதணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டு போகும்போது கொஞ்சம் சென்டென்ஸே எழுதணும். அப்புறம் 10th +2 கஷ்டமாக இருக்கும், காலேஜ் இன்னும் கஷ்டமாக இருக்கும், பிஜி இன்னும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஞானத்தில் ஆழமாக போக போக நிறைய சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோதனை மேல் சோதனை தான் பார்த்திங்கன்னா இயேசுவோடைய வாழ்க்கையாக காட்டுறது, முகமது நபி வாழ்க்கையாக காட்டுறது, பாண்டவர்களுடைய வாழ்க்கை, ராமர் சீதையுடைய வாழ்க்கையாக காட்டுறது இல்லையா. அந்த சோதனை மேலே சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா சீதைக்கு அக்னி பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா. ராவணன்கிட்ட இருந்து வந்திருக்கிற நீ தூய்மையாக தான் இருக்கிறேன்னு நாங்கள் எப்படி நம்புறது, அது எப்படி கணவன் சந்தேகப்படலாமான்னு நம்ம கேட்குறோம். அதை உண்மையிலே நமக்கு கணவனாக இருப்பவர் இப்போ கடவுள் மட்டும்தான் நமக்கு கணவன், அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, நண்பன், சகல உறவும் அவர் தான் இந்த டெஸ்ட் பேப்பரே வைக்கிறார். அப்போ அவரை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இது. எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அந்த சிரிச்ச முகம் மாறாமல் அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தணுமே தவிர, ஜென்ரலாக கோபப்படுத்துகிறாங்க, அநீதி நடக்குதுன்னா கோபம் வரும், அல்லது புலம்புவோம், இது எதுவுமே இல்லாமல் ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி நடந்துக்கணுன்றார். அதுதான் இகழ்ச்சி புகழ்ச்சி ரெண்டும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அது எப்போ சாத்தியம்னா, உடல்ன்றதே மறந்துடுறது, வெறும் ஆத்மானா. எப்போ இறைவன் ஞானம் கிடச்சிச்சோ அப்போவே நான் கலியுகத்துலேருந்து செத்துட்டேன். இப்போ இறைவன் சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அதை தான் மோசஸ் காட்டில் போகிறாங்க, இதில் போகிறாங்க. காடுன்னும் போது பாதை மோசமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வழி நிறைய சோதனைகள் வரும். ஆனால் இந்த சோதனையெல்லாம் எப்போ ஜெயிப்போன்னா, உடல்ன்றதே மறந்து வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அந்த உடல்ன்ற உணர்வை அழிக்கணும். அப்போ உடலை விட்டு ஆத்மா வெளில வர்றது தான் இறக்கிறது, மரணம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இறந்துக்கிட்டே வாழறது, உடல்ன்ற உணர்வே கிடையாது. அப்போ உடலே நான் கிடையாதுன்னா எனக்கு எது அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை. ஏன்னா இந்த உறவோடு நினைக்கும் போது தான் உங்களுக்கு வலிக்கும். நான் ஒரு ஜோதி, போகிற வழியில் டெஸ்ட் பேப்பர் நடக்குது, வைக்கிறது என்னுடைய அப்பா, அவரை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். அவருடைய குணமே என்னுடைய குணமாக வெளிப்படணும். அதைத்தான் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான்,
அப்படின்னு சொல்கிறதாக வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி முடிஞ்ச உடனே எல்லா அம்மன் கோயில்லையும் மயான கொள்ளை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மயான கொள்ளை பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் தான் மெயினாக கொண்டாடுவாங்க. அங்கே மண்ணிலேயே அம்மனை செஞ்சு வச்சுருப்பாங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி. கடைசியில் எல்லோரும் அது மேலே ஏறி மிதிப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் இந்த தேக உணர்வு அதான் செத்து போகிறது தான் மண்ணிலே பண்ணியிருக்கிறது. அப்போ செத்து போனால் ஒன்றுமே ஆகாது தானே. நம்ம கையை வெட்டினாலும் காலை வெட்டினாலும் தெரியாது செத்து போனத்துக்கு. அந்த மாதிரி அந்த உடல் உணர்வு காமம் கோபம் இதெல்லாம் உடம்புல இருந்தால் தான் வரும். உடம்புன்ற உணர்வே இல்லைன்னா வராது. அப்படி உங்களால் இருக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த பாதை. இதற்கான ஞானத்தை தான் இறைவன் கொடுக்கிறார். இதுதான் இந்த சிவராத்திரின்றது இந்த கடைசி 100 வருடத்தை குறிக்குது. இந்த 100 வருடம் ஃபுல்லாக இது தான் நடந்துட்டு இருக்குது. சோதனை மேலே சோதனை. அப்போ என்ன ஆகுதுன்னா சொர்க்கத்தை நோக்கி போகிறதுக்குள்ளே சொர்க்கத்தின் குணம் நம்முடைய குணமாக மாறிடணும். அப்படி மாறல கலியுகத்தின் குணமே வந்தால் கலியுகத்திலே இறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் போகிற வழியிலே மோசஸோடைய ஆட்கள்லாம் இறக்கிறதாக காட்டுறாங்க. அதே மாதிரி மகாபாரதத்தில் கூட கடைசியில் பாருங்கள் எல்லோரும் கைலாயை நோக்கி போகும்போது போகிற வழியிலே ஒரு சகோதரர்களாக இறந்து கடைசியில் தர்மர் மட்டும் போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் அப்போ இந்த 5000 வருடத்தில் கடைசி 100 வருடம் நடக்கிற நினைவு தான் அங்கே ரமலான் மாதம் அந்த ஒரு மாதம் புனிதமாக இருக்கணும். அதே மாதிரி லெந்து நாட்கள் அவங்க புனிதமாக இருப்பாங்க. இந்து மதத்தில் நிறைய மாதங்கள் அது மாதிரி இருக்குது. மார்கழி, புரட்டாசி, அந்த மாதிரி ஐப்பசி. ஸோ ஆனால் இங்கே என்னென்னா இந்த ஜென்மம் முழுவதும் அப்படி இருக்கிறது. காமம் இல்லாமல் கோபம் இல்லாமல் எப்படின்னா ஆத்மான்ற உணர்வுலே இருந்தால் வராது. உடல்ன்ற உணர்வு வந்தால் காமம் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். அப்போ அந்த ஆத்ம ஜோதி நானுன்ற உணர்வுலேயே இருக்கிறது தான் இந்து மதத்தில் விளக்கேற்றுற ஃபங்க்ஷன். கோயிலில் கூட பார்த்திங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் வெறும் தீபம் மட்டும்தான் இருக்கும், லைட்டு போட மாட்டாங்க பெரும்பாலும். ஸோ அப்போ என்னென்னா ஏன்னா நீங்கள் லைட்டு போட்டிங்கன்னா உடம்பு தெரியும். வெறும் தீபத்தில் பெருசாக உடம்பு தெரியாது இல்லையா. ஆக்சுவலாக அந்த தீபத்தை தான் பார்க்கணும். அந்த ஆத்ம உணர்வில் உள்ளே இருக்கிறவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது நாம் தான் இல்லை, நமக்கு தான் நாம் இந்த கடைசி 100 வருடம் இந்த முயற்சி பண்ணி மற்றவர்களையும் முயற்சி பண்ண வைத்து சொர்க்கத்துக்கு போகிறதுடைய நினைவு தான் கோயில் கட்டுறாங்க. அம்மன் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், எல்லா கோயிலும், சிவன் கோயிலை தவிர. சிவன் நம்மளை அப்படி நடத்துகிறவர். ஸோ கடவுள் அவர் தான். அவரோடு சேர்ந்து அவருக்கு சமமாக தூய்மை ஆகிறோம். அதுக்காக நம்ம கடவுள் ஆகலை, இருந்தாலும் அவருக்கு சமமாக நமக்கும் பூஜை நடக்குது பக்தியில். ஏன்னா நம்மோடு சேர்ந்து தான் இறைவன் சொர்க்கத்தை உருவாக்குறார். இந்த சொர்க்கத்தை உருவாக்குறது தான் அங்கே பிதா வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவார் அப்படின்னு இயேசு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம் கடவுள் கட்டின சொர்க்கம் இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. ஸோ அப்போ அவர் கட்டின வீடுன்னு சொல்லலாம், சிவன் கோயில்னு சொல்லலாம். அது இப்போ விபச்சார விடுதியாக மாறிடுச்சு உலகமே. அதுதான் என்னுடைய அப்பா வீட்டை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்கன்னு இயேசு கோபப்படுவார். அப்போ இந்த உலகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சொர்க்கம் ஆகுது அப்படிங்கிறது அங்கே வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல வெளிப்பட்டு இருக்கும் பைபிள்லே. வெவ்வேறு கதையாக இருக்கும், திரும்ப திரும்ப இதே விஷயம்தான் இருக்கும். அதேமாதிரி அங்கே ஜெருசலம் கூட பார்த்திங்கன்னா ஜெருசலத்தை எல்லோரும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ஜெருசலத்தை கட்டி எழுப்புறதா காட்டுவாங்க. இது எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயம். அங்கே ஸ்தூலமாக செவரை கட்டுற மாதிரி காட்டிட்டாங்க. சூக்ஷ்மமாக சொர்க்கத்திற்கு நாம் தகுதியாகிறோம். அந்த தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிட்டால் கலியுகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக மாறும். அங்கே நாம் ஜென்மம் எடுப்போம். ஸோ இதுதான் கடவுளுடைய வேலை. அதனால தான் பாருங்களா மோசஸ் அந்த இருக்கிற இடத்த சொர்க்கமாக்கலை. உன்னை பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போகிறார். அப்போ அது வேறு இடம். ஆக்சுவலாக இதே பூமி தான், வேறு காலகட்டம். அது வரைக்கும் நாம் அதுக்கு தகுதி அடைகிறோம். இவ்வளோ விஷயம் நடக்கிறது தான் சிவராத்திரி. இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை புத்தினால் கூட தொடாத மாதிரி வைராக்கியமாக இருக்கணும். இதோடைய நினைவாக முஸ்லீம்கள் எச்சில் கூட விழுங்காமல் ரமலான் மாதத்தில் இருக்கிறாங்க. இதோடைய நினைவு தான். இங்கே நாம் இருக்கிற விரதம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஜென்மம் முழுவதும் இருப்பதற்கு முயற்சி பண்ணுறோம். எடுத்த உடனே வந்துடாது இல்லையா. முயற்சி பண்ண அது வரும். கடைசியில் அதுக்கேற்ற மாதிரி சோதனை தாள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிலெல்லாம் விழாமல் நீங்கள் ஜெயிக்கிறது தான் சீதை அக்னி பரீட்சை. இந்த சோதனைன்ற அக்னியை
அதில் எரியாமல், காமன்ற நெருப்பில் எரியாமல் கடந்து போகிறீங்களா, கோபன்ற நெருப்பில் எரியாமல் கடந்து போகிறீங்களா அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்க கேட்பாங்கள்ல, இவங்க மட்டும் ஏன் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறீங்க, நாங்களும் தானே உங்களுக்கு குழந்தைன்னு கடவுளை கேட்பாங்கள்ல. அப்போ கடவுள் காட்டுவார், இவ்வளோ சோதனை வந்துச்சு, அதே மாதிரி சோதனை உனக்கு வந்திருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப, ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாருன்னு கடவுள் கடைசியில் காட்சி போட்டு காட்டுவார். அப்போ எல்லோரும் அமைதியாக ஓகே அவங்களே இருக்கட்டும்னா, அவங்களுக்கு பக்தராகவே இருக்கிறேன், அவங்களே சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படின்னு வழி அனுப்பி வைப்பாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.